அவருடைய மனசு மேடையில் இல்லை, என்னை நோக்கியே இருந்திருக்கிறது என்று மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் அங்கே இருந்தாலும் நான் எங்கே இருக்கிறேன் என்று அவர் எண்ணிக்கொண்டே இருந்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவில்லை என்பது அவருக்கு வருத்தம், ஒரு ஆதங்கம். அதனால் அவர் அவ்வாறு சொல்லியிருக்கிறார். மற்றபடி எனக்கு எந்த நெருடலும் இல்லை. நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு, கட்சியின் நலன் கருதி, கூட்டணியின் நலன் கருதி, சனாதன சக்திகளின் சூழ்ச்சிக்கு பலியாகாமல் இருக்க வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டோடு எடுத்த முடிவு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற நம்பிக்கை வீணாகும் என்று ஒரு சிலர் அதிமேதாவிகளாக, தற்குறிகளாக, களத்திற்கே வராதவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நிலைப்பாடு 200 அல்ல, 234ஐயும் திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றும் கைப்பற்றும் கைப்பற்றும். வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படியெல்லாம் இது போன்ற அவதூறுகள் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பான். மீண்டும் 2026ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்ற கழக தலைவரை அரியணையில் ஏற்றும் வரை எங்களுடைய பயணம், எங்களுடைய வேகம் குறையாது குறையாது குறையாது. இந்த தேர்தல் வெற்றி உங்கள் கரங்களிலே இருக்கிறது என்ற அந்த ஒரு கடப்பாடோடு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம். அண்ணன் தளபதி சொல்லுவது போல 200 தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன், இருமாப்போடு சொல்கிறேன், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். திமுக கூட்டணி கணக்கு மக்கள் மைனஸ் ஆக்குவார்கள் சொல்லிட்டு பேசியிருக்காரு நடிகர். அவர் மைனஸ் ஆக போறாரு. கலை உலகிலிருந்து அவர் மைனஸ் ஆனதுனால தான் இங்க வந்திருக்காரு. சினிமா செய்திகளுக்கு தானே பதில் சொல்வதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அல்லங்க, சினிமா செய்திகளுக்கு என்பது வேறு, சினிமா அரசியல் என்பது வேறு. எனவே சினிமா செய்திகளுக்கு பதில் சொல்வதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான். அரசியல்ல யாரும் எந்த நேரத்திலும் யாருக்கு பதில் சொல்லலாம், அதுக்கு தகுந்த நேரம் வர வேண்டும். இன்றைக்கு விஜய் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறாரா என்றால் இல்லை என்கிறது தான் எங்களுடைய கணக்கு. எனவே நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை சார். நாங்க பயப்படவில்லை என்பதற்கு நான் ஒரு கணக்கை உங்களுக்கு சொன்னேன். என்ன பிளஸ் எல்லாம் அடுத்து அவர் சொல்றாரு அமைச்சர்கள் போஸ் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி. நீங்க களத்துக்கு வர வேண்டியதானே, போய் பார்த்துட்டு சொல்லணும்ல. அவர் சேத்துல காலை வச்சு பார்த்தா தெரியும். சினிமாவில காலை வைக்கிறது வேற, ஆக்சுவலா காலை வைக்கிறது வேற. வச்சா தெரியும் கட்சி. எந்த கட்சியுமே நாங்க 234 தொகுதியிலையும் ஜெயிப்போம்னு சொல்றது ஏற்க. அதுபோல திமுக எங்க கூட்டணி ஜெயிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல அகம்பாவம் ஆணவம்லாம் இருக்கிறதா எனக்கு தெரியல. தயவுசெய்து நான் திமுக ஆதரிச்சு பேசுறேன்னு நினைக்க விட யதார்த்தத்தை பேசுறேன். எந்த கட்சியா இருந்தாலும் ஏற்கனவே ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை போகணும் ஆளணுங்கிற அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிற கட்சிகள் எல்லா தொகுதியிலும் ஜெயிப்போங்கிற உத்வேகத்தோடு தான் செயல்படுவாங்க. அதை மக்கள் தானே ஏற்றுக்கணும். அதை எதிர்கட்சிகள் முறியடிப்போன்னு சொல்கிறது தப்பு இல்லை. அதுக்கு ஆணவத்தோடு அவங்க இருக்காங்க சொல்கிறது அது எந்த அளவு சரியாக இருக்குன்னு கூட்டணி அரசியலா அழுத்தமா பேசுறாரு விஜய். 2026ல இப்ப விஜயோட கூட்டணி அமைக்கிறதுக்கு அமமுகவும் உட்படுமா? நான் யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பல. இன்னொன்று, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது. அதை பலப்படுத்துவதற்கு இன்னும் எந்த கட்சிகள் வந்தாலும் எங்களோட வருகின்ற கட்சிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.